இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எசாயா 31 அதிகாரம் 5 திருவசனம். பறக்கும் பறவை போல் படைகளின் ஆண்டவர் எருசலேமுக்கு பாதுகாப்பாயிருப்பார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். நம் இயேசு கிறிஸ்துவின் கிருபையால் அனைவரும் பாதுகாப்பாயிருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். பறவைகள், அவற்றை நாம் சிறுவயதில் இருந்தே பார்த்திருக்கின்றோம். அவைகளின் சத்தத்தை கேட்டிருக்கின்றோம். சிலர் அவற்றின் மீது மிகுந்த அன்பு கொண்டதால் நம் வீட்டிலும் செல்லமாக வளர்க்கின்றோம். அப்படித்தானே இன்றைய இறைவார்த்தையானது நம் இயேசு கிறிஸ்துவின் மென்மை மற்றும் பாசம், அவற்றிற்கு மேலாய் தனது மக்களை விடுவிப்பதில் பாதுகாப்பதில் அவர் எவ்வளவு வேகமாக விரைவாக ஒரு பறவையைப் போல் இருக்கின்றார் என்பதை நமக்கு தெளிவாக விளக்குகின்றது. பொதுவாக பறவைகள் உணவு தேட கூட்டை விட்டு வெளியே வந்து தன் குஞ்சுகளுக்காக உணவு தேடும். இருந்தாலும் சின்ன குஞ்சுகள் கூட்டில் இருந்தால் வெகு தொலைவில் செல்லாது. தன் கூட்டின் மேலும் குட்டிகளின் பாதுகாப்பின் மீதும் கவனமாயிருக்கும் தாய்ப்பறவை. தான் தள்ளி இருந்தாலும் கழுகு தன் கூட்டின் மேல் வட்டமிடுகின்றது என்று பார்த்தால் மிகவும் விரைவாக பறந்து வந்து ஆபத்தில் இருக்கும் தன் குட்டிகளை பாதுகாக்கும். கழுகு போகவில்லை என்றால் தனக்கு ஆபத்து வந்தாலும் பரவாயில்லை என்றும் அதை தெரிந்திருந்தும் கழுகோடு சண்டை போடும். தன்னால் முடிந்தவரை அதை காயப்படுத்தி கழுகை துரத்த முயலும். இந்த போராட்டத்திற்கு பிறகு கழுகு கைவிட்டு சென்றுவிடும். ஆனால் அடுத்தது தாய்ப்பறவை என்ன செய்யும் என்றால் உடனே தன் குஞ்சுகளை வேறு இடத்திற்கு மாற்றிவிடும். இதே போன்றுதான் நம் ஆண்டவரும். இந்த வசனத்தை கொஞ்சம் கேளுங்களேன். பறக்கும் பறவைகள் போல் படைகளின் ஆண்டவர் எருசலேமுக்கு பாதுகாப்பாயிருப்பார். ஆம், ஒரு தாய் பறவையைப் போல் துன்பத்தில் இருக்கும் தன் மக்களாகிய நமக்கு உதவ விரைந்து வருவார் நம் இயேசு. உங்களை சூழ்ந்து பாதுகாத்து அனுதினமும் காக்கிறவர். ஜனகரி என்ற மன்னன் தனது படையுடன் எருசலேமை முற்றுகையிட வந்தான். அப்போது கர்த்தர் அவர்களை காத்து கொண்டார். எருசலேம் நகரை எதிர்த்து வந்த அசீரியாவின் அரசன் படைகளிலிருந்தும் காத்தார். எருசலேம் நகரத்தை காத்தார் நம் இயேசு. அடுத்தது எகிப்தில் முதற் பேரானவர்களை அழித்தபோது கர்த்தர் இஸ்ரவேலர்களின் வீடுகளை அடையாளம் இடச் செய்து காத்தார். இதே போன்று உங்களுக்கு எதிராக வரும் எல்லா ஆபத்துகளில் இருந்தும் நிச்சயம் உங்களை நம் சேனைகளின் கர்த்தர் காத்து உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். எப்போதும் உங்களுக்கு துணையாய் இருந்து தனது சேட்டைகளின் நிழலிலே வைத்து இளைப்பாற்றுவார். எனவே எதை குறித்தும் கலங்காதீர்கள். தைரியமாக இன்றைய நாளின் வேலைகளை துவங்குங்கள். ஜெபிக்கலாமா? இயேசுவே, எங்கள் மீது எப்போதும் நோக்கமாய் இருப்பதற்காக உம்மை துதிக்கின்றோம். சர்வ வல்ல ஆண்டவர் நீர் ஓர் தாய்ப்பறவை தன் குஞ்சுகளை பாதுகாப்பதைப் போல் எங்களை எந்நாளும் காக்கின்ற அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை
சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.